வணக்க நண்பா, நான் உங்கள் குட்பேடக்லி திரைப்படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் குறித்து தான் இந்த காணொலி முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் அஜித் குமார் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட்பேடக்லி திரைப்படத்தில் நடித்து பிடிச்சிட்டாப்புல. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் படக்குழுவினரே அறிவிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து திருஷாவோட கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சிறிய வீடியோவாக கிளிப் ஒன்று வெளியிட்டாங்க. இந்த வீடியோவில் திருஷாவோட பெயர் ரம்யா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரம்யான்ற பெயர் தான் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பெரிய ஆப்பே வைத்துள்ளது. என்ன ஆப்புன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரசிகர்கள்லாம் ரவிச்சந்திரனை போட்டு கலாய்க்கிறாங்க. அப்படி என்னடா கலாய்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இது வரைக்கும் எடுத்த படம் எல்லா படத்துலையுமே தன்னுடைய ஹீரோயின் பேர் ரம்யானே வச்சுருக்காப்புல. ஆமாங்க, உண்மையிலே எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். நானுமே போய் பார்த்தேன். எல்லா படத்துலேயும் ஹீரோயின் பேர் ரம்யா தான். இதனை பார்த்த ரசிகர்கள்லாம் ரம்யானா யாருமாமே, ரம்யானா யாருமா, இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ரம்யா என்ற பெயருக்கும் அப்படி என்ன சென்டிமெண்ட் உள்ளது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை இன்டர்வியூலையோ ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்வாப்பில் கண்டிப்பாக. அப்பொழுது நமக்கு தெரிய வரும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே நண்பா, நீங்கள் இதை குறித்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு யாரும் ரம்யான்னு யாரும் தெரியுமா, அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பா, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாடா, பை பை.